ஸோ மாஸ்கிங்கில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோன் எஃபெக்ட் எப்படி நானே வந்து 2 பிளேசஸில் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்மளோட Capcut ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நானே சும்மா 2 ஃபுட்டேஜஸ் வந்து எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா நான் ரீட் பண்ணுற மாதிரி அண்ட் செகண்ட் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் சும்மா மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜுக்கு மேலே இந்த வந்து இங்கே ட்ராக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இந்த செகண்டாக எடுத்ததை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்கில் மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து 270 டிகிரியில் ரோட்டேட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு சின்ன ஒரு என்ன ட்ராபேக் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி தெரியுது இல்லை. ஸோ அது போக என்ன பண்ணுன்னா திருப்பி சேம் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் அப் டு ஒரு 10-12 அது மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனுமே போயிட்டு பார்க்க ரியலாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த பக்கம் வந்து ரீட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து 3% கூட வைக்கலாம். அதுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து பெரிய சைஸில் இருந்தால் நம்ம 3% கூட வைக்கலாம். ஓகேங்களா, யா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோன் எஃபெக்ட். ஓகே, அண்ட் இந்த மாஸ்கிங்கில் செகண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டாக நம்ம ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி, நம்ம ஹோல் பாடியில் நம்ம ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெரியற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி மாஸ்க் மூலமா பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட் ரா ஃபுட்டேஜை நான் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் என்னோட கிளைண்ட்டோட ஃபேஸ் மட்டும் தெரியணும், ரைட்? ஸோ என்னோட கிளைண்ட்டோட ஃபேஸ் மட்டும் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபேஸ் கூட தரலாம், அரல்ஸ் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு எடுக்கிறேனுங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போது என்னோட கிளைண்ட் ஃபேஸ் தெரியணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத கீழே விட்டுட்டு தென் என்னோட கிளைண்ட் ஃபுட்டேஜ் வந்து மேலே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபேஸை தனியாக மேட்ச் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் அப்படியே தெரியும். இப்போது இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் போங்க. மாஸ்கில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிளை கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஆரல்ஸ் உங்களுக்கு இந்த ஃபேஸ் மட்டும் வேணும்னா ஃபேஸ் மட்டும், இல்லை ஃபேஸோட இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரியும்னா இப்படி வச்சுட்டு தென் திருப்பியும் நீங்கள் பேசிக் கொடுக்கணும். ஓகேங்களா, திருப்பி பேசிக் கொடுத்துட்டு தான் உங்களால் இது எங்கே வேணாலும் மூவ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதோ ஜூம் பண்ணுறதோ பண்ண முடியும். நீங்கள் மாஸ்கில் வச்சுட்டு ஓகே எனக்கு இப்போ இதுங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா இப்படி மேலே போய்டும். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு இது ஓகேன்னும் போது பேசிக் கொடுத்துருங்க. பேசிக் கொடுத்துட்டு இது மேலே ட்ராக் பண்ணி ஷார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபெதர் போட்டால் கொஞ்சம் சர்க்கிள் தெரியாமல் சர்க்கிள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். திருப்பியும் மாஸ்க் போங்க. மாஸ்கில் போயிட்டு ஃபெதர் பாருங்கள், ஃபெதர் அப் டு ஒரு 3-4 அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் நம்ம அச்சீவ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணாம், எனக்கு நார்மலாக பிளாக்காக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிம்பிளாக இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம மாஸ்க் மூலிமா இதையும் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் மாஸ்கிங்கில் த தேர்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரிவீல் டெக்ஸ்ட். இப்போ எப்படின்னா நம்ம வாக் பண்ணிட்டு போகும்போது நம்ம பின்னாடி டெக்ஸ்ட் அதுவாக அப்படியே நம்ம வாக் பண்ண நம்ம டெக்ஸ்ட் அப்படியே ஓப்பன் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மாஸ்க் வச்சு பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நானே சும்மா ஒரு ராவா ஒரு ஃபுட்டேஜ் சும்மா இது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் நடக்க அந்த டெக்ஸ்ட் வரணும். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பை நம்ம இதை வச்சுட்டு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் எடுத்து ட்ராக் பண்ணிவிட்டு சும்மா சிம்பிளாக லைக் எதுனா என்னோட நேமே கூட தரலாம், கார்த்தி தெய்வம். ஓகேங்களா, கார்த்தி தெய்வம் கொடுத்துட்டு ஃபாண்ட் எதுனா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் கொடுங்க, எலகண்ட ஃபாண்ட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இது இந்த இடத்துல வச்சிடலாம், ரைட்? இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் ஸ்கேலில் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோவில் பிளரினஸ் லைட்டாக கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் பேக்கில் வந்து வர மூவ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணி திருப்பி ஒரு டைம் பேஸ்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜியில் ஆட்டோ ரிமூவல் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ஆட்டோ ரிமூவல் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஆகிட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு இந்த கிளிப்பை ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா Alt-G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் கேன்ற வேர்டை நான் இப்போ என்னோட பாடி மூலமா கரெக்டாக மறைக்கிறேன்ல. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ போங்க, வீடியோவில் மாஸ்க் போங்க, மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து இது இந்த எண்ட் வரைக்கும் எட்டு வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக அந்த வேர்டு என்னோட பாடியில் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த கேன்றது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஃபெதர் அப் டு ஒரு 4, 5, 3 இல்லைனா 4 கொடுத்துருங்க. ஓகேங்களா, 4 கொடுத்துட்டு மாஸ்க் பக்கம் ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு 5 to 10 ஃப்ரேம்ஸ் வந்து லிட்டில் பிட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது திருப்பியும் கரெக்டாக அது என்னோட பாடி கரெக்டாக மறையிற வரைக்கும்
அங்கே நீங்கள் அப்படி மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும் ஓகேங்களா. சேம் திரும்ப அதே மாதிரி லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா KAR வரைக்கும் வர மாதிரி திருப்பி என்னோட பாடியில் அது மறைஞ்ச வர மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பாடியை தாண்டி மூவ் பண்ணக்கூடாது, பாடியில் ஃபுல்லாக மறையிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நவுத்த கீ ஃப்ரேம்ஸ் அதுவே தானாக ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கா, இங்கே நீங்கள் நவுத்தும் போது கீ ஃப்ரேம்ஸ் தானாக ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வீடியோ என் வரைக்கும் பண்ணணும் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போ மாஸ்க்லேருந்து பேசிக் கொடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேன்றது ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்குது. அப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஃபுட்டேஜ். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கே அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அப்போது நம்ம கரெக்டாக இந்த கீ ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். அப்போது அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸாக இருக்குது நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. Ctrl+B கொடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வாக் பண்ண அந்த டெக்ஸ்ட் அப்படியே எனக்கு பேக்கில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸோ இது நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங்க்கு லைக் நிறைய சின்ன எடிட்ஸ் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடிட்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் இன்னும் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்கள் எடிட்டிங் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட் இது பார்த்தீங்கன்னா ஷைனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஷைன் பண்ணிட்டு வர மாதிரி. இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக புரியும். லெட்ஸ் சி ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணிக்கோங்க. அதை ட்ராக் பண்ணி கொஞ்சம் அதில் என்னென்ன நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து தளபதி கொடுக்குறேன். தளபதி கொடுத்துட்டு இப்போது இது கொஞ்சம் ஃபாண்ட் மாற்றுங்க. இந்த ஃபாண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிடலாம். பிக் சைஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருங்க ஓகேங்களா. எல்லோ கலர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப்பு திருப்பி Ctrl+C Ctrl+V கொடுங்க. இதையும் நம்ம மாஸ்கில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போது இந்த கிளிப்பை Alt+G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க, மேலே நம்ம காப்பி பண்ண கிளிப்பை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லைக் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக கொடுங்க. ஒயிட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இப்படி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தனியாக தெரியுதுல்ல. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப்பையே கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ போங்க, மாஸ்க் போங்க. மாஸ்கில் ஃபோர்த்தாக இருக்கு பாருங்கள், ரெக்டாங்கிள் கொடுங்க. ரெக்டாங்கிள் இப்படி கொஞ்சம் ரோட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஷார்ட் பண்ணால் போதும். ஃபெதர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு 14 கொடுங்க. 14 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிடுங்க மாஸ்க் பக்கம் ஓகேவா. ஸோ தென் இந்த எண்டில் திருப்பி இதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. திருப்பி இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி வீடியோ போங்க மாஸ்கில். திருப்பி இதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும், நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. திருப்பி பேசிக் கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போது இதில் ஒரு ஷைனிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஷைன் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த இது கூட தரலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தளபதினு இருக்குல்ல, அவரோட நம்ம தளபதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் ரெட்டு, அவர் தான் அந்த தீம் தான் அவரோட ஃப்ளாக் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கலரில் ரெட்டு கொடுங்க. ஸோ ரெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது பார்க்க இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்கும் பாருங்கள். அந்த எல்லோ போகும்போது சூப்பராக இருக்கா. ஸோ இது மாதிரியும் நம்ம நிறைய பண்ணலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இப்போ நம்ம இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுன்றது ஓவரால் உங்களுக்கு மாஸ்க் என்னென்ன பண்ணுன்னு தெரிஞ்சிட்டாலே போதும் மாஸ்கிங்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் எடிட்டிங்கில் இன்னும் பெட்டராக சூப்பராகவே பண்ணலாம். ஓகே ஸோ த லாஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கலர் கிரேடிங். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். இந்த மாஸ்க்கை வச்சு கலர் கிரேட் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ்க்கு கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேர்ள் வந்து வாக் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓவரால் இதுதான் நார்மல் ஃபுட்டேஜ், ரா ஃபுட்டேஜ் இது ஓகேங்களா. இப்போ இதில் என்ன கலர் கிரேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை Ctrl+C Ctrl+V கொடுத்து இங்கே எட்டு வந்துருங்க. மேலே இருக்க கிளிப்பில் மாஸ்க் கொடுங்க, மாஸ்க் கொடுத்து ஹரிசாண்டல் கொடுங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இதை டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. லைக் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு கிளிப்பு அது ஒரு கிளிப்பு ஓகேங்களா. ஸோ இது ஓவரால் 2 கிளிப்ஸ் இருக்குது. இப்போது இதில் இந்த மேலே இருக்கிறதுல மவுண்டைன்ஸ்லாம் இருக்குல்ல, இது கொஞ்சம் டார்க்கன் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ அதை உங்களுக்கு டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நல்லா டார்க் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு இது தனியாக பார்க்க நல்லா இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் மேலே இருக்க கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ போய் மாஸ்க் போங்க. மாஸ்கில் ஃபெதர் அப் டு ஒரு 47 அது மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஈவினிங் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலர் கிரேட் பண்ண ஃபுட்டேஜ். நான் இதுக்கு முன்னாடி ரா ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இதை வச்சு நம்ம கலர் கிரேட் பண்ணாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இந்த கேர்ளை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒயிட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த கிளிப்பை காப்பி பண்ணுங்கள், திருப்பி மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தான் பேஸ்ட் பண்ணணும், எப்பயுமே டாப்பில் தான் இருக்கணும். நம்ம ஒன்று மாஸ்க் பண்ணும்போது டாப்பில் தான் வரணும். ஓகேங்களா? இப்போ இதில் சர்க்கிள் கொடுங்க, சர்க்கிள் கொடுத்து இந்த கேர்ளை மட்டும் நம்ம ஒயிட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஒயிட் பண்ணுறதுக்கு இந்த கேர்ளை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எக்ஸ்போஷர் உங்களுக்கு எவ்வளோ ஒயிட்டில் தர முடியுமோ தாங்க, அதே மாதிரி கான்ட்ராஸ்ட், அதே மாதிரி ஹைலைட். இப்போ இதை கொடுத்துட்டு தென் இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இது நம்ம போக வைக்கிறதுக்கு ஃபெதர் பண்ணணும். அவ்வளோதான். வீடியோ போங்க, மாஸ்கில் ஃபெதர் கொடுங்க. ஃபெதர் கொடுத்தீங்கன்னா இப்போ இப்படி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த கேர்ள் நம்ம நடந்து போகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக இருக்கா? ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். சேம் இப்போ உங்களுக்கு இது கூட பண்ணலாம். இப்போது அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோடு கூட நம்ம வந்து பிளாக் கலரில் மாற்றலாம். சேம் அதே ஹரிசாண்டல் கொடுத்து 270 டிகிரியில் 180 டிகிரிக்கு ரோட்டேட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அதே மாதிரி எக்ஸ்போஷர் ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு அதே மாதிரி ஹைலைட் கம்மி பண்ணுங்கள், ஷேடோவும் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு வீடியோ போங்க, மாஸ்க் போங்க, ஃபெதர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த இது தேவையில்லை. இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கிளிப்பை விட்டுட்டு இப்போ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. இல்லை மார்னிங்கில் அவங்க வாக் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏகா ஸோ இதுதான் நம்ம பண்ண டோட்டலாக டாப் 5 மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இதை வச்சு உங்களோட எடிட்டிங்கை இதை ஒரு ஐடியா மாதிரி எடுத்து இதில் நீங்கள் என்னென்ன நாலேஜ் கெயின் பண்ணீங்களோ அதை நீங்கள் அதில் இன்புட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் எடிட்டிங் இன்னும் பெட்டராகவே இருக்கும். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ஜஸ்ட் கிவ் மீ அ சப்ஸ்கிரைப். Until then, bye.